ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ஹாசனூர் வந்து இங்கேருந்து 130 கிலோமீட்டர் இருப்போம் வீட்டிலேருந்து. ஸோ 130 கிலோமீட்டர் வந்து ஹில் ஸ்டேஷனில் நம்ம ரைட் பண்ணிட்டு 130 கிலோமீட்டர் நம்ம ஹில் ஸ்டேஷன் பண்ண போதில்லை, சத்தியமங்கலத்துலேருந்து ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம பேந்தரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி மவுண்டைன்ஸ் ஹில்ஸ்லாம் எப்படி போகிறோம்னு பார்த்துருவோம். ஆயிடுச்செல்லாம் தள்ளு. இன்றைக்கி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, 2 யூடியூபர்ஸ் போகிறோம். ஹாசனூர் ஆலன் இன் வைல்டுன்னு சொல்லி நம்ம ப்ரோ ஒருத்தர் ஆதி ஃப்ரம் திருப்பூர், அவரும் அவரோட கோ-ரைடர் சாசியும் தென் நானும் 3 பேர் வந்து இன்றைக்கி ஹாசனூர் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 1 டே ஸ்டே அங்கே இருக்குது. ஸ்டே முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு தான் ரிட்டர்ன் வருவோம். நாளைக்கு ஃபுல்லாக அங்கே தான் நாளைக்கு மேபி நாளைக்கு ஆஃப்டர்நூன் கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன் அங்கேருந்து. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நானும் போனதில்லை ஹாசனூர். ஸோ அந்த ரூட்டில் போயிருக்கேன், உள்ளெல்லாம் ஃபன் பண்ணதில்லை. ஸோ டுடே we are going to fun there. Around 3 hours travel from here. So 3 hours வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு ரீச் ஆகிட்டு அப்புறம் வந்து நிறைய பிளேசஸ் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ கைஸ், பெட்ரோல் போட்டாச்சு, ஃபில் பண்ணியாச்சு. எனக்கு காட்டுறதுக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம ஆதி ப்ரோ வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அவருக்கோசரம் நான் சீக்கிரம் போயிடும். ரொம்ப லேட் பண்ணிட்டேன் இன்னைக்கு. ஏன் லேட்டுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஸோ நான் உங்களுக்கு அந்த வேலை லாக் பண்ணுறேன் கைஸ். ஸோ என்னால் அவினாசி வரைக்கும் லாக் பண்ண முடியாது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ லாக் பண்ணுறேன். உடுமலை டு பல்லடம் ரோடு ஜங்ஷனு தான். ஸோ பல்லடம் டு நெக்ஸ்ட் we are going to அவினாசி. ஸோ ஸ்ட்ரைட்டாக போனால் அவினாசி, ரைட்டில் போனால் திருப்பூர், லெஃப்டில் போனால் கோயம்புத்தூர். போயிட்டே இருக்கலாம். வாங்கினேன் டைம் ஆகி போச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக போனால் மங்களம் தாண்டி அவினாசி. ப்ரோ வந்து அங்கே கூப்பிட்டாரு, ஃபோன் பண்ணார். அவர் ஏதோ லாக் பண்ணிகிட்டு இருக்காராம். இன்ட்ரோவே போடல ப்ரோ, இனிமேல் தான் இன்ட்ரோ போடணும் அப்படின்னு இன்ட்ரோ போட்டுருக்காரு. ஸோ இன்னைக்கு ஃபன் வந்து வேறு லெவலில் இருக்க போது. 2 பேர்த்தோட ஃபன்னும் நம்புகிறேன். அதில் எந்த மாற்றம் இருக்க போகிறதில்ல. ஸோ we are going to stay at night there, ஹாசனூர். ஸோ நல்ல ஹில்ஸு, செம்ம ஹில்ஸு. என்ன கேட்டால் ஊட்டி கொடைக்கானலில் விட வந்து இந்த திம்பம் ஏறுறது வந்து ரொம்ப ரிஸ்கான ரோடு. ஏன்னா அது வந்து லோடு வண்டியெல்லாம் நிறைய வரும். இந்த கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் திம்பம். நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது ஹாசனூர். திம்பம்லேருந்து நம்ம கொஞ்சம் போனால் ஹாசனூர். அது நல்லா ஃபாரஸ்ட் சாங்சுரி சூப்பராக இருக்கும். இங்கே தங்களுக்கு ரூம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னார் ப்ரோ. நான் வந்து தங்கினது கிடையாது அங்கே. ஸோ தங்கிட்டு நைட்டு எப்படி ஏதாவது அனிமல்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம் பக்கத்தில். ஸோ அது வந்து ரொம்ப ரிஸ்கியான ரோடு. அதே மாதிரி திம்பம் உங்களுக்கு வந்து அந்த லாக் காட்டுறேன் பாருங்கள். ரோடு வண்டியெல்லாம் ரிவர்ஸ் வந்து மறுபடியும் தான் திருப்ப முடியும். லாங் சேர்ஸ் எல்லாம் மல்டி ஆக்சல்லாம் வந்து திருப்பது ரொம்ப சிரமம்.
ஏமாந்தா முட்டி நின்றுக்கு. அது ப்ரோ வேற ஆர் யூ? ஓகே, நான் நினைக்கிறேன் இந்த இதை தாண்டி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ க்ளவுஸ் தான் என்னோட பழைய க்ளவுஸ். மோர் தென் 10 years ஆச்சு இந்த க்ளவுஸு. நான் வந்து மோட்டோ கிராஸ் பண்ணும்போது வாங்கின க்ளவுஸ் எப்படி இருக்குது? இன்னும் அப்படியே இருக்குது. ஒரு டேமேஜ். பில்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. நல்ல ப்ரொடெக்டர். ஃபிங்கர்லாம் ப்ரொடெக்டர் நல்லா ஹெவியாக இருக்குது. இல்லை இன்றைக்கி வாங்கணுன்னா 5000 கொடுக்கணும் க்ளவுஸ். அந்த மாதிரி இருக்குது க்ளவுஸ். அன்றைக்கே அது 1500 rupees மோர் தென் 10 years பிஃபோர். ஸோ ஆதி ப்ரோ வந்து வெயிட் பண்ணுறா. ஓகே, கை பார்த்துட்டேன். ஓகே 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 ஆலன் இந்த வைல்டு இப்போதான் நம்ம ஆலன் இந்த வைல்டு. அப்படியா ப்ரோ? சரி சரி, ஓகே ஓகே. ரெடியாக வந்துட்டீங்களா? கிளம்புவோமா? ஓகே. இன்ட்ரோ போடலையா? என்ன நம்மளை எப்படி அனுப்புறாரு? அதே விடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆதி ப்ரோ நானும் கிளம்பியாச்சு. ஸோ வில் ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் வி வில் ஸ்டார்ட் அவர் ரைடு. இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் நல்ல ஹோட்டல் இருக்குன்னு சொல்கிறாரு பிரதர். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நமக்கு என்ன வெஜிடேரியன். And then Allen in Wild பார்த்தீங்களா, ஒரு லோகோ இதுதான், பார்த்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம வந்து டைரெக்டாக பண்ணாரி போயிட்டு அங்கேருந்து பவானி சாகர் டேம் போகிறோம். டேம் போயிட்டு தான் வந்து நம்ம ஹில்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆலன் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்காரு. நான் அவருக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கேன். இன்றைக்கி நிறையா ஃபன்ஸ் பார்ப்பீங்க ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக. மேலே வந்து கிளைமேட் நல்லா இருக்குது, பார்த்தாலே தெரியுது க்ளவுடியாக. இங்கே வந்து வெயில் அடிக்குது. ஸோ 4-5 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா மழையாக இருந்துச்சு. மழையெல்லாம் இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா. ஸோ உங்களுக்கு மறுபடியும் நான் லாக் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் வந்து பண்ணாரி ரீச் ஆனதுமே, பண்ணாரியில் வந்து சான்ஸ் இருந்தால் நமக்கு எலிஃபென்ட் பார்க்கலாம். கீழே கோயிலுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எலிஃபென்ட்ஸ் இருக்கும். ஸோ எலிஃபெண்ட் இருக்கும், மான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ காட்ட முடியுமான்னு பார்க்குறேன். இந்தியன் மோட்டோ த்ராட்லர். ஓகே, இதே லோகோ இருக்கும், பார்த்தா தெரியும். ஓகேவா? சரிடா, நான் என்ன படிக்கிறேன்? நீமா 5th ஸ்டாண்டர்டா? சூப்பர். கண்டிப்பாக யூடியூப்பில் போடுறேன். பாய் பாய். சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிரேஸாக இருக்கிறாங்க பைக் மேலே. அண்ணா வீலிங் பண்ணுங்க அப்படின்னு. வீலிங் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான். பின்னாடி டாப் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. வீலிங் பண்ணுறது சிரமமாக. ரெண்டாவது வந்து பப்ளிக்கில் நம்ம வந்து வீலிங் பண்ணவே கூடாது, ரோட்டில் தப்பான விஷயம். ஸோ பசங்களுக்காக கண்டிப்பாக ஒரு வீலிங் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ. இது வந்து வச்சிங்கன்னா புளியம்பட்டி அந்த ஊர் பசங்க, ரொம்ப சின்ன பசங்க ரொம்ப ஃபேனாக இருக்காங்க. பார்த்தாலே அந்த கோப்ரோ செட்டப்பு, பைக் செட்டப் எல்லாம் பார்த்ததுமே எல்லாம் வந்தாங்க. சத்தியமங்கலம் வனம் பகுதி சூப்பராக இருக்கு. வியூ வேற லெவலில் இருக்கு. கோப்ரோவில் எப்படி தெரியும்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறோம் இந்த ஏரியா. ஸோ இது வந்து மான்கள் வந்து கிராஸ் ஆகும் பகுதின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா டீர் கிராசிங் ஜோன். ஸோ வாண்ட் டு ரைடு கேர்ஃபுல்லி. டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இது ஆக்சுவலாக. அது ஸோ தேர் ஆர் சான்சஸ் ஃபார் லெப்பர்ட் அண்ட் எலிஃபென்ட் போத். பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஏரியா. ஸோ நமக்கு சான்ஸ் இருந்ததுன்னா இன்னைக்கு கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு அனிமல் பார்ப்போம். பார்க்காம போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக பார்ப்போம்.
முள்ளுக்காட்டு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட்ஸ் அன்னைக்கு ஜாஸ்தியாக இருக்கும். என்னோட லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறையா பார்த்துருக்கேன். நாங்கள் வந்து அப்போ இருந்தே வந்து ரைடெல்லாம் போவோம், ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது இருந்தே. சின்ன பையனா மீன்ஸ் எபோவ் 18, நாட் லெஸ் தென் 18. ஏன்னா வண்டி ஓட்டிட்டு போகணும் இல்லையா, லைசன்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா மங்கீஸ், மூதாதியர்கள். ஹாய் தம்பிகளா, ஓரம் இல்லை இல்லை, மங்கீஸ் தான் இருக்குங்க. மங்கீஸ் இருந்தாலே கொஞ்சம் பக்கத்துலேயே எங்கேயாவது எலிஃபென்ட்ஸ் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் காணும். இங்கே நம்ம ஆலன் வயல் வராரா, வந்துட்டு இருக்காரு ஆதி. ஸோ நான் வந்து ஃபாஸ்ட்டாக போகல. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக டீர் கிராசிங் ஏரியா தான் போல இருக்கு. இங்கே பூரா வந்து ரெசிடென்டல் ஏரியா வந்துருச்சு பக்கத்துலேயே. பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. மேலே வந்து டோட்டலாக வந்து க்ளவுட்ஸு, அந்த க்ளவுட்ஸுக்கு அப்படியே நிழல், அப்படியே ஹில்ஸ், வேற லெவல். மேற்கு தொடர்ச்சி மலை, சத்தியமங்கலம். பாருங்க, இவர் தான் யூடியூபர், பார்த்துக்கோங்க. அவர் வந்து கிட்ஸை மட்டும்தான் மயக்குவார். ஓகே ப்ரோ, லெட்ஸ் கோ, கெட்டிங் லேட். ஃபுல் அண்ட் ஃபுல் வயல்வெளி. வயல்வெளி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. பாருங்க, இல்லை பவானி சாகர் பாசனம் நினைக்கிறேன். ஆமாம், பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஏரியாவே. கூலாக இருக்குது. வெயில் அடித்தாலும் இந்த காற்று வந்து செம கூல். ஏன் ப்ரோ இது எங்க போகுது? ரைட் எடுத்து எங்க போகுது? டேமோட ஷட்டர் தெரியுது மேல. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, பட் மேல ஷட்டர் தெரியுது. இதுதான் வந்து டேமோட கரை. பாருங்க, பவானி சாகர் டேம் தான். இது பவானி அணை, கீழ் பவானி. ஓ, கீழ் பவானி மேல் பவானி வேற இருக்கு போல இருக்கு, தெரியல எனக்கு. ஷட்டர் பாருங்க, புது பாலம். ப்ரோ சொன்னார் முதல்ல பாலம் வேலை நடந்துட்டு இருந்தோம். இப்போ பாலம் வேலை எல்லாம் முடிஞ்சு தண்ணி போயிட்டு இருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா, தண்ணி வந்தது, அதுதான் இது தண்ணி. இது என்னன்னா பவர் ஸ்டேஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்கு போல இருக்கு. ஆமாம், பவர் கிரீடெல்லாம் இருக்குங்க. ஸோ அதுக்கு மட்டும், பவருக்கு மட்டும் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. மேலே ஷட்டரில் தண்ணி வடிவதை பார்த்து தண்ணி ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். டேமில் தண்ணி இருக்குது. ஷட்டர்லேருந்து லீக்கேஜ் வாட்டர் மட்டும் வருது. அப்படியே ஒவ்வொரு ஷட்டராக 1 2 3 4 5 6 டைம் 6 இடத்துல வருதுன்னு நினைக்கிறேன். இயர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 1948 to 55. ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த டேம் வந்து. அந்த காலத்தில் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் அந்தளவுக்கு இல்லாதப்போ கட்டின டேம் பார்த்தீங்கன்னா என்ன வந்து அப்படியே நிற்கிது ராஜா மாதிரி. வேறு லெவலில் இருக்குது.